எத்தனையோ குழம்பு வச்சாலும், இந்த எண்ணெய் கத்திரிக்காய் குழம்புக்குன்னே தனி கூட்டம் இருக்கு. எப்படி செய்றதுன்னு பார்ப்போமா? இதுக்கு முதல்ல குட்டி பேன்ல நல்லெண்ணெய் சேர்த்து 3 வத்தால், 2 காஷ்மீரி மிளகாய் வறுத்தெடுத்துக்கோங்க. அடுத்து 1 ஸ்பூன் ஜீரகம், மிளகு, மல்லி, வெள்ளை எள்ளு, பொடியா நறுக்குன தேங்காய், 1 வெங்காயம் எல்லாம் சேர்த்து லைட்டா வதக்கி எடுங்க. ஆறட்டும் மிக்ஸி ஜார்ல சேர்த்து மெய்யா அரைச்சு எடுத்துக்கோங்க. அடுத்து ஒரு கடாயில 3 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து 1 ஸ்பூன் கடுகு, உளுந்து, சீரகம், வெந்தயம், கொஞ்சமா கருவேப்பிலை, 10 பல் பூண்டு, வெங்காயம், கொஞ்சமா காயம், கத்திரிக்காய் சேர்த்து வதக்கிடுங்க. அரைச்சு வச்சிருந்த மசாலா பேஸ்ட்டை சேர்த்து மிக்ஸி ஜார் கழுவுன தண்ணி, புளி கரைச்சல், தேவையான அளவுக்கு உப்பு, 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள் கலக்கி விட்டு மூடி போட்டு வச்சிருங்க. வேகட்டும். இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் கடைசியா கொஞ்சமா வெல்லம் சேர்த்து இறக்கி விட்டுருங்க. அவ்வளவுதான். சூப்பரான எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு ரெடி. சுட சுட சாதம், இந்த எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு, அப்பளம் எல்லாம் சேர்த்து வச்சு சாப்பிட்டா லஞ்சு திருப்தியா சாப்பிட்ட மாதிரி இருக்கும். கண்டிப்பா உங்க வீட்ல ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்ல எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்க.